அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள், இன்னும் உலகம் முழுவதும் சென்று மார்க்கத்தை சரியான கொள்கையை பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள், இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்லோனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நம்மை நேரான வழியிலே நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லாஹை பற்றி முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் என்றால் யார் என்று முழுமையாக விளங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹை பற்றிய கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை படைத்தவன் அவன்தான் என்ற உறுதியான எண்ணத்தை நமக்கு தந்து, எவன் என்னை படைத்தானோ அந்த அல்லாஹ் சொன்னபடி தான் நான் வாழ வேண்டும், அதற்கு மாற்றமாக நான் வாழக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்திருக்குதா என்றால் இல்லை. சில பேர்களை மாத்திரம் தன்னுடைய அருளால் அந்த அருள்கொடையை கொடுத்து இந்த சிந்தனையை ஏற்படுத்தி
நாம் செல்ல இருக்கிற சொர்க்கத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதையெல்லாம் எல்லோருக்கும் புரியுமா புரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் சொல்லுகிற இந்த கருத்துக்கள் எல்லாம் எல்லோருக்கும் புரிகிறதா அல்லது புரியவில்லையா என்று புரியவில்லை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ள வேண்டும். புரியவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வாழ்க்கை அப்படி இல்லை. என்றைக்கு நாம் படைக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிற மௌத்து வரைக்குமான பயணம் நம்முடைய பயணம். அந்த பயணத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வல்ல ரஹ்மான் அவனை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறான். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்து விட்டோம், ஏதோ செய்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் குறிப்பிட்ட வயது நமக்கு வந்த பிறகு உள்ளத்தின் அடித்தளத்தில் அவனை பற்றிய கண்ணியத்தை நமக்கு அவன் தந்திருக்கிறான். அதை முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம எல்லாரும் அவனை பற்றிய கண்ணியத்தை நமக்கு மறைமுகமாக தந்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை ஏன் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த கண்ணியத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய குடும்பத்தினரை அந்த கண்ணியத்தின் அடிப்படையிலே வளர்க்க வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகள் நமக்கு வர இருக்கிற அந்த ஜெனரேஷன் எல்லோரும் இந்த கண்ணியத்தை பெற வேண்டும் என்று உள்ளத்தின் அடித்தளத்திலே ஆசை வைக்க வேண்டும். அப்படி உள்ளத்தின் அடித்தளத்திலே ஆசை வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தினரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைக்கு பிறக்கின்ற பிள்ளைகளை, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு கண்ணியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த விஷயம் உலகம் அழிகின்ற வரை நடக்கும். நாம் ஒரு ஆளும் நினச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளுகிற அந்த விஷயத்தை நமக்கு மாத்திரம் அல்லாஹ் தந்திருக்கான்னு நினச்சிடாதீங்க. நமக்கு பின்னால் வர இருக்கிற, உலகம் அழிகின்ற வரை வர இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான், கொடுக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் நம் முன்னால் பின்னால் இருக்கிறார்கள் மறுமையில். நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் சாதாரண பாக்கியம் இல்லை. அந்த பாக்கியத்தை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபடுவோம். வேறு வழி இல்லை. நாம் முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியத்தை சரியாக உள்ளத்தின் அடித்தளத்தில் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்வோம். இல்லை என்று சொன்னால், அந்த கண்ணியம் நமக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் நாம் பாட்டுக்கு இருப்போம், நாம் பாட்டுக்கு தொழுவோம், நாம் பாட்டுக்கு இபாதத் செய்வோம், நாம் பாட்டுக்கு வாழுவோம், அவ்வளோதான். அதை முழுமையாக ஆய்வு செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம் மிகச் சிறந்தது என்று என்றைக்கு நாம் விளங்குகிறோமோ அன்றைக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு தகுதியை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அது என்ன தகுதி என்று சொன்னால், அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்தி விடுவான். அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அது அடுத்த அருட்கொடையாக மாறிவிடும். ஏன்? அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளி இருக்கிறான். அதை இறக்கி அருளி விட்டு அப்படியே விட்டானா? இல்லை. அதை வாழ்ந்து காட்டுவதற்காக உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் தூதர்களை அனுப்பி அதை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த அடிப்படையிலேயே வாழ வைத்து அவர்களை உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். அதில் அடுத்ததாக நமக்கு கிடைத்த அருட்கொடை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக கிடைத்த அருட்கொடை. அது லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் பதிவு செய்யிட்டான். மன்ன என்று சொன்னால் அரபியில் உங்களுக்கு அருள்கொடை புரிந்திருக்கிறான். நமக்கு பார்த்து அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்லலை.
உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களையும் பார்த்து அது சொல்லலை, மாறாக நம்மை மாத்திரம் சொல்லுகிறான், நம்மை மாத்திரம் அழைத்து சொல்லுகிறான், உங்களுக்கு மாத்திரம் சிறப்பாக ஒரு அருள்கொடை கொடுத்திருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தூதரை அனுப்பி சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து அவரை வாழ வைத்து அவரை பார்க்க வைத்து அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அந்த முறைப்படித்தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக நான் அனுப்புகிறேனே, அதுவே நமக்கு கிடைத்த அருள்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதையும் நம்ம கண்ணியத்தை எடுக்கணும். ஒன்று அல்லாஹ்வை பற்றிய கண்ணியம், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இந்த உம்மத்துக்காக மாத்திரமே பாடுபட்டவர்கள் என்ற கண்ணியத்தை உள்ளத்தின் அடித்தளத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டு அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாம் புரிஞ்சிடும், எல்லாம் அல்லாஹ் புரிய வைப்பான். அப்படி புரிய வைக்கும்போது குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக அமைந்து கொண்டே இருக்கும். ஏன்? அதுதான் நமக்கு வழிகாட்டி, அந்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி. அதை என்றைக்காவது ஒரு நாள் ரமலானில் ஓதுவோம், ரமலானில் ஒரு ஜுஸு ஓதி மூடி வச்சுட்டு போயிடுவோம், அதை ராகமாக ஓதுவோம், அதை படித்து விட்டு போனால் போதும், அப்படிலாம் கிடையாது. எந்த ஆயத்தை நாம் படிக்கிறோமோ அந்த ஆயத்து என்ன சொல்லுகிறது என்பதை விளங்குவதற்கு முற்பட வேண்டும். இது கண்டிப்பாக முற்பட வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக இந்த அடிப்படையில் இந்த குர்ஆனை அணுக வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை படிக்க வேண்டும். படித்து விட்டு தொடர்ச்சியாக இருக்கிற அர்த்தத்தை விளங்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரிய வேண்டும். ஒரே ஒரு ஆயத்தை படித்தா கூட போதும், ஒரு நாளைக்கு ரொம்பலாம் படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல கேள்விகளை நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கேள்வியை தொகுத்தாலே அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகளை தொகுத்தாலே பெரிய புத்தகமாக வந்துடும். அந்த அளவுக்கு கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றான். சில குறிப்பிட்ட கேள்விகளை மாத்திரம் நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அதை மாத்திரம் நேரத்தை கருதி நம்ம சொல்வோம். இன்றைக்கு சில குறிப்பிட்ட கேள்விகளை மாத்திரம் நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், மனித சமுதாயத்தை பார்த்து. குர்ஆனில் அல் பக்கராவுடைய 28வது வசனம், அதை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அதில் கேட்குறான், கைஃப தக்ஃபுரூன பில்லா. முதல் கேள்வி, கைஃப தக்ஃபுரூன பில்லா, நீ எப்படிப்பா அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறாய்? ஒரு கேள்வி கேட்குறான் எல்லாரையும் பார்த்து, கைஃப தக்ஃபுரூன பில்லா. அப்படி கேட்டுட்டு எப்படி மறுக்கிறன்னு கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லலாம் பின்னாடி வரக்கூடிய வசனங்களில். என்னது? கைஃப தக்ஃபுரூன பில்லா குன்தும் அம்வாத்தன். முதல் பதில் இது. நீ எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிற? நீ நேராக வந்துட்டியா? நீ அப்படியே படைத்து உன்னையே நீ படைத்து கொண்டியா? நீ எப்படி இருந்த தெரியுமா? குன்தும் அம்வாத்தன், நீ இறந்து இருந்தாய், மௌத்தாக இருந்தாய், ஒன்றுமில்லாமல் இருந்தாய், எந்த விதமான பொருள் இல்லாமல் இருந்தாய். அம்வாத்தனுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது அரபியில். நம்ம நினைப்போம் அம்வாத்தன்னா மௌத்தாயிட்டான்னு. இல்லை, மௌத்து என்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. என்னது? நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்த, எந்த ஒரு பொருள் இல்லாமல் இருந்த, திட பொருளாக இருந்த, அதனால் எந்த ஒரு யூஸ் இல்லாமல் இருந்த, அது அப்படியே கடந்தது, அதனால் யாருக்கும் யூஸ் கிடையாது, உனக்கும் யூஸ் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பொருளிலிருந்து குன்தும் அம்வாத்தன், நான் உன்னை என்ன செய்ய ஃபஹியாக்கும், உன்னை அதிலிருந்து உயிர் கொடுத்து. எந்த விதமான பொருள் இல்லாமல் இருந்தல்ல, நான் தான் உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற அல்லாஹ். அஹியாக்கும் சும்ம இமைத்துக்கும், உனக்கு உயிர் கொடுத்தல, உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது, உனக்கு நீ பொண்ணு இல்லாமல் இருந்த, மௌத்தாகி இருந்த, உனக்கு நான் தான் உயிர் கொடுத்தேன் அப்படி நீ வாழ்ந்துக்கிட்டே இருப்பியா அந்த உலகத்தில்? இல்லை, பின்ன என்ன செய்வேன்? சும்ம அம்மா, பின்ன என்ன செய்வேன்? நான் உன்னை மரணிக்க செய்வேன். சும்ம அஹியாக்கும், பிறகு உயிர் கொடுப்பேன். சும்ம இலகி துர்ஜவுன், அதற்கு பிறகு என்கிட்ட தான்ப்பா வந்தான் நீனு. எப்படி? ஒரே ஆயத்து தான் பாருங்கள். இந்த ஒரு ஆயத்து பார்த்தாது நம்மளுக்கு. சூரத்துல் பக்கராவுடைய 28வது வசனத்தை மாத்திரம் படித்துவிட்டு அந்த லைனில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டால் போதும், உலகத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு வசனத்தில் இவ்வளவு பெரிய ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இந்த மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக புட்டு வைக்கிறான் அந்த உண்மையை. ஒன்றும் இல்லாமல் இருந்த உன்னை நான் படைச்சேன்னு சொல்கிறானா?
இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். அதை பற்றி எப்படி இதை வந்து சொல்கிறான் இவன்? அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் சொல்கிறான். அப்போ எல்லா உயிரினங்களுமே ஒன்றுமில்லாமல் தான் இருந்தது என்று ரிப்போர்ட் சொல்கிறான். லேபில் கண்டுபிடிச்சு அவன் சொல்கிறான். நமக்கு லேபில் கண்டுபிடிச்சி தான் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அதை அப்படியே நம்புகிறோம். அதை அவனுக்கு படிக்கிறானுங்க, யகூதிகள் படிக்கிறான், நஸ்ரானிகள் படிக்கிறான் அந்த குர்ஆன் வசனங்களை. அதை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக படிக்கிறான். அவன் குர்ஆனில் ஏதாவது தப்பு இருக்குமா என்பதற்காக படிக்கிறான். படிச்சுட்டு ஆய்வு செய்து பார்க்குறான். எப்படி இந்த மனித இனம் எப்படி தோன்றியது, மற்ற உயிரினங்கள் எல்லாம் எப்படி தோன்றியது, எப்படி அல்லாஹ் வந்து இதை வந்து உயிரற்றதாக இருந்தது எப்படி உயிர் கொடுத்தான் என்று பார்க்கும்போது அவன் தெளிவான ரிப்போர்ட்டை சொல்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே அதனுடைய ஆரம்ப கட்டம் மௌத்து தான் அப்படி ரிப்போர்ட் சொல்கிறான். இப்போ சொல்கிறான், 20ஆம் நூற்றாண்டு சொல்கிறான். அவன் லேபிள் எடுத்து ஆய்வு பண்ணிவிட்டு அல்லாஹ் அன்றைக்கே சொல்லுகிறான். 6ஆம் நூற்றாண்டிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா பொருள்கள் நீ உள்பட என்னால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்னதான்? மௌத்து தான். அதிலிருந்து நான் தான் அந்த மௌத்தாக இருக்கிற அந்த பொருளிலிருந்து உயிர் கொடுத்து அதை இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு தேவையான அனைத்தையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். அதை குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்திலே வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு தேவையான அனைத்து ரிஸ்கையும் தந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே வாழ விடுவதில்லை. வாழ விடாமல் குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அதை மௌத்தாக்கி விடுகிறேன். மௌத்தாக்கி விட்ட பிறகு உன்னை மாத்திரம்தான் மீண்டும் எழுப்ப இருக்கிறேன். எழுப்பி உன்னை கேள்வி கேட்க இருக்கிறேன். மற்ற யாருக்கு இந்த கண்டிஷன் கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அவை எல்லாமே மனிதனுக்காகத்தான். ஆனால் எல்லாவற்றையுமே மனிதனுக்காக படைத்த காரணத்தினால அல்லாஹ் சொல்கிறான், மற்ற உயிரினங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது, உனக்காக படைக்கப்பட்டது. ஆனால் நீ மாத்திரம் என்னை வணங்குவதற்காக மாத்திரம்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். வமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன். தெளிவாக அல்லாஹ் பதிவு. உன்னை மாத்திரம், உன்னையும் ஜின்னையும் படைத்து எதற்காக? என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்னை வணங்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம் என்ன? நான் சொன்னபடி மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்தான் அர்த்தம் இருக்கு. நான் சொன்னபடி மாத்திரம்தான் வாழணும். அப்படி நான் சொன்னபடி வாழாமல் உனக்கென்று ஒரு ப்ரோக்ராம் போட்டு நீ வாழ்ந்தா என்று சொன்னால் வாழ்ந்துக்க, நோ மேட்ரு, வந்தா உன் அங்கே அர்த்தம். சும்மா இலகி துரிஞ்சவோன். கண்டிப்பாக நீ அங்கே வர வேண்டும் என்பது இந்த ஐந்து விஷயங்கள். நான் உன்னை வந்து உயிரற்றதாக படைத்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், திருப்பி மௌத்தாக்குவேன், திருப்பி உயிராக்குவேன், திருப்பி ஏற்றதான் வரப்போகிற. அப்போ இந்த 5 விஷயங்களையும் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் ஒரு உண்மை விளங்கும். என்னது? நாம் ஒன்று இல்லாமல் இருந்தோம். அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில், ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யக்குன் ஷையன் மதுக்கூரா. சூரத்துல் இன்சான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் கேட்குறான். எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்குறாங்க, என்னது? எந்த விதமான பொருளும் இல்லாமல் ஒரு காலத்தில் நீ இருக்கவில்லையா? உனக்கு வந்து நான் வந்து செவிப்புலனை கொடுக்கவில்லையா? உனக்கு கண்ணை கொடுக்கவில்லையா? நாக்கை கொடுக்கவில்லையா? உதலை கொடுக்கவில்லையா? மனதை கொடுக்கவில்லையா? மூளையை கொடுக்கவில்லையா? அழகிய வடிவத்தில் உன்னை படைக்கவில்லையா? எப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்குறான். கேட்டு சொல்கிறான், இதெல்லாம் நீ விளங்கடா. முதல்ல அது நம்மளை பார்த்து அதை செய்யலாம். முதல்ல உட்காந்து படிச்சுட்டு விளங்கு என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். அதை நம்ம படிக்காமல், அல்லாவை பற்றி ஒழுங்காக விளங்காமல், ஏதோ அல்லாஹ் இருக்கிறான், ஏதோ எங்கும் இருக்கிறான், எங்கே பார்த்தாலும் நிறைந்திருக்கிறான், ஏதோ ஒரு கொள்கையை சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்பிக்கொண்டு வாழ்கின்ற கூட்டமாக இந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் முழுமையாக அல்லாஹை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை இதற்கு தெரியாமல் இருந்து கொண்டு இன்று வரை அப்படி தான் இருக்கிற நிலைமை. இல்லா மாஷா அல்லாஹ், சில பேர்களை தவிர. காரணம் என்ன? அல்லாஹ் இப்படி ஆணித்தரமாக படித்தாகணும். அந்த குர்ஆனை ஆணித்தரமாக உட்காந்து 1/2 மணி நேரமோ 10 நிமிடமோ 1/4 மணி நேரமோ எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் உட்காந்து படித்தாகணும். அதற்கான ட்ரைனிங்கை நம்ம எடுத்தாகணும். அந்த ட்ரைனிங்கை நம்முடைய மனைவி மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடங்களுக்கு அனுப்பியாக வேண்டும். அதை தெளிவாக நீங்கள் உற்று நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது இதெல்லாம் சாத்தியமாக ஆகும். இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தின் நிலைமை தான் இன்றைக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை வந்து ரசூலுல்லாஹ் விரும்பலை. அதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்து உட்கார்ந்தோடனே ஃபஜர் தொழுத உடனேயே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடமிருந்து வந்த வசனங்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினார்கள். சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி அதன் விளக்கத்தை கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அழுதார்கள். ஏன் அழுதாங்க? நன்றாக புரிந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாஷை அது, அவங்களுடைய தாய்மொழியாக இருப்பதனால நல்லா புரிஞ்சுது.
உடனே சிந்திச்சு பார்த்தாங்க, ஓ அல்லாஹ் இப்படி சொல்கிறான், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, என்னுடைய பாஸ்டர்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இருந்தது, நான் தவறு செய்தவனாக இருந்தேன், ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் எதையெல்லாம் எனக்கு தடுத்து இருக்கிறானோ இதற்கு பிறகு நான் தடுத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். வேற ஒன்றும் இல்லை. உத்தமர்கள் அவங்கெல்லாம் உலகத்திலே உத்தமர்களாக அவங்கள வந்து அல்லாஹ் வந்து படைத்தான் சஹாபாக்களை? இல்லை, ஒன்றுமே தெரியாமல், இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது, அவர்களை போட்டு ஒரு ஜாகில் யாரும் இல்லை என்று பதிவு செய்யப்படுகிறது உலக வரலாற்றிலையும். அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அவர்களை பார்த்து மின் கபுலு ஃபி லலாலின் முபீன், இந்த குர்ஆன் வருவதற்கு முன்பாக அவர்கள் வழிகேட்டின் உச்சத்தில் இருந்தார்கள் என்று பதிவு செய்கின்றான். எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, ஜும்மாவுடைய 2வது வசனம். எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வை ஜக்கீஹும் வை அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வை இன் கானு மின் கபுல் லஃபி தலாலின் முபீன் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ்விடமிருந்து வசனங்கள் வருகிறது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள், அதை அவர்கள் கேட்கிறார்கள், அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெறுகிறார்கள், அதற்கு பிறகு சிந்தித்து பார்க்கிறார்கள். பாஸ்டன்ஸில் கடந்த காலத்தில் தாங்கள் செய்த விஷயங்களை சிந்தித்து பார்த்து அவர்கள் ஒவ்வொன்றாக நினைத்து அல்லாட்ட அழுகிறார்கள். இரவில் எழுந்து அழுகுறாங்க, யாரெல்லாம் நாங்கள் தெரியாமல் இருந்து விட்டோம், ஏற்கனவே தவறு செய்து விட்டோம், நீ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நாங்களாம் காட்டு அரபிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒன்றும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த விஷயம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, அதன் காரணத்தினால இனிமேல் நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம், எங்களை வந்து அந்த வழிகாட்டில் விட்டுறாதான்னு துவா செஞ்சாங்க. வேற ஒன்றும் இல்லை, வேறு லாஜிக் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு வந்த விஷயம் அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயம் உண்மை என்று நம்பினார்கள். ஆய்வு செய்து நம்பலை, அப்படியே நம்பினார்கள். ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதராக நம்பினாங்க. ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பினாங்க. அவங்க சொல்கிற எல்லா விஷயம் சரி என்று நம்பினாங்க. அதற்கு பிறகு கேட்ட பிறகு அது அர்த்தம் விளங்கின காரணத்தினால பாஸ்டர்ஸில் கடந்த காலத்தில் தாங்கள் செய்த எல்லா விஷயங்களையும் அதில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தார்கள். ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது விளங்குச்சு, ஆகா நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக விளங்காமல் இருந்திருக்கிறோம், ஒரு காலத்தில் நம்ம நடைமுறை ஒழுக்க விஷயங்களில் நம்மளுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இருந்தது, நாங்கள் அடுத்தவர்களுடைய பொருள்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், திருடி கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்தோம், குடிகாரர்களாக இருந்தோம், இன்னும் சொல்ல முடியாத அளவிற்கு வழிகேட்டில் இருந்தோம். ஆனால் வல்ல ரஹ்மான் எங்களுக்கு அருள்கொடை கொடுத்து இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்தான், தூதரை எங்களுக்கு தந்தான். அதன் காரணத்தினால் நாங்கள் விளங்குகிறோம், யா அல்லாஹ் இனிமேல் எங்களை மாற்றி விடாது, ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா. இந்த துஆவை எல்லா சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க டெய்லி. என்ன அர்த்தம்? ரப்பனா லதம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் வந்து வழிகேட்டு தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு நேர்வழி கொடுத்தாய், அதற்கு பிறகு எங்களை வழிகேட்டு ஆக்கிடாதே என்று சொல்லி அவர்கள் துவா செய்து கொண்டே இருந்தார்கள். நாம் துவா செய்கிறோமா? செய்யணும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மிகப்பெரிய துவாவாக நாம் நினைக்க வேண்டியது இந்த அருள்கொடைக்காக துவா செய்ய வேண்டும். எந்த அருள்கொடை? ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா, அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறான், தூதரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான். இந்த 2 விஷயத்திலிருந்து மாறிடக்கூடாது என்பதற்காக, உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் துவாவாக நம்ம செய்யணும். தொழுது விட்டு ஏதோ துவா கேட்கலாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எதை கேட்டால் கொடுக்கக்கூடியவன் தான், அதில் மாற்றுக்கிறது. ஆனால் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே. நல்லா ஞாபகம் வச்சிங்க. உலக காரியங்கள் திருப்பி சொல்லிக்கிறேன், இதை உலக காரியங்களை பொறுத்தவரைமே அல்லாஹ் ஏற்கனவே எழுதியது மாத்திரம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீ என்ன தலைகள் என்றாலும் சரி தான், என்னத்தை உயரமாக கை தூக்கினாலும் சரி, உள்ளத்தில் நினைச்சாலும் சரி, ஏற்கனவே எழுதி தான் நம்மளை அல்லாஹ் இங்கே படைத்திருக்கிறான். பல வசனங்கள் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இதுதான். அதனால் உலக காரியங்களில் வந்து நமக்கு எழுதப்பட்டது தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு எது நடந்தாலும் அது அல்லாஹ்வால் நடத்தப்படுகிறது என்று நம்பி தான் நம்ம வாழ வேண்டும். இன்பமும் துன்பமும் மாறியது தான் வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தான். அது எந்த சேஞ்சும் யாரும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சிங்க. எந்த சேஞ்சையும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காண்டி அதிகமாக மன்றாட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் நேர்வழி இருக்குல்ல, இந்த நேர்வழியை பொறுத்தவரை எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ் மாற்றலாம், அதுக்கு கேரண்டி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நேர்வழிக்கு மாத்திரம் எந்த கேரண்டியும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் தலைமுறைன்றோம், அல்லாஹ் காப்பாற்றணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிடுவோம், அல்லாஹ்வை பற்றி முழுமையாக நம்பியிருப்போம், சில நேரங்களில் அதில் மாட்டிக்கிடுவோம். அல்லாஹ் சொல்கிற கட்டளையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், எங்கேயாவது சந்தர்ப்பம் வரும்போது மாட்டிக்குவோம். இதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தின் அடித்தத்தில் ஏற்படுகிற அந்த தடுமாற்றங்கள். அந்த தடுமாற்றமான நேரத்தில் வந்து தளம் புரண்டு விட்டோம் என்று சொன்னால் அதை விட வழிகேடு வேறு ஒன்றும் இல்லை.
தடம் புரளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கும். இதுக்கு மாத்திரம் கேரண்டி இல்லை. எது வரைக்கும்? மவுத்து வரைக்கும் கேரண்டி இல்லைங்கிறாங்க ரசூல்லா. நான் சொந்தமெல்லாம் சொல்லலை இந்த கருத்தை சொந்தமெல்லாம் சொல்லலை. ரசூல்லா சொல்கிறாங்க, மவுத்து வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் நேர்வழிக்கு கேரண்டியே கிடையாது. மவுத்தாக கிடக்கிற அந்த நேரத்தில் கூட ஒருவேளை அல்லாஹ் நாடினால் மனதை மாற்றி விடுவான். ரசூல்லா பதிவு செய்கிறாங்க. புகாரில் வருது. எப்படி வருது? கருத்தை மட்டும் சொல்ல நேரத்தை கருதி. ஒரு மனிதர் 5 வேளை தொழுவார், ஜக்காத்து கொடுப்பார், அல்லாஹ்வை நம்புவார், சரியாக இருப்பார். எல்லா மனிதர்களும் அவரை பார்த்து இவரை சொர்க்கவாதி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இன்னொரு மனிதர் இருப்பார், நரகத்துக்குரிய வேலையெல்லாம் செய்வார். ஆனால் கடைசி நேரத்தில் விதி முந்திவிடும். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு முழம் தான் இருக்கும், ஒரு சாந்தான் இருக்கும்லாம் அதிர்ச்சி வருது. ஆனால் நரகத்துடைய எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி நரகத்துக்கு சென்று விடுவார். அதே மாதிரி நரகவாதியாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தா வெளியில் பார்த்தா ஆக்கியத்தை சரியாகவே இருக்க மாட்டார். அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு முழம் தான் இருக்கும். அவர் சொர்க்கவாதியை கூட மாறுவார். எல்லாம் அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க நான் சொல்லலாம். நேர்வழியை பொறுத்த வரைக்கும், இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும், இந்த அருட்கொடையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் கேரண்டி கிடையாது. கடைசி வரை அல்லாஹ்வை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால் நாம் தான் நம்மை நினைத்து பார்த்து நேர்வழியில் இருந்து கொண்டே இருப்பதற்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக ரசூல் அதிகமாக துவா செஞ்சாங்க. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க அப்படி சொன்னாங்க. உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தாயிடம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் உதாரணம் வேறு சொல்கிறாங்க ஹதீஸில். எப்படி? நம்முடைய உள்ளமெல்லாம் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி பிரட்டி விட்டுருவாங்களே. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்தாங்க சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் அவங்களுக்கு அதோடைய அவங்க சொல்கிற அந்த வார்த்தையுடைய வீரியம், அந்த தாக்கம் உள்ளத்தின் அடித்தத்தில் அவங்களுக்கு பதிஞ்சது. அப்போ அதனால அழுதாங்க அவங்க. வழிகேட்டில் இருந்தமே நேர்வழி எல்லாம் கொடுத்தானே, இப்படி வேறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன தெரியலையே, எப்படி போய் அங்கே போய் நிற்கிறது அல்லாஹ்கிட்ட? அல்லாஹ் ஆரம்பத்தில் நாம் செஞ்ச தவறுகள்லாம் பிடிச்சா என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பாதிக்கு மேலே தான் நேர்வழியை கொடுத்துருக்கான்ல. கடைசி வரைக்கும் மௌத்து நேரத்தில் நம்மளுக்கு நேர்வழி இருக்கிறோமே, மௌத்து நேரத்தில் ஏதாவது மாற்றமான எண்ணம் நரகவாதியை போயிடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பயந்தாங்க. ஈமான் என்பது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் கைத்தவறி போய்விட்டது என்று சொன்னால் அதை விட இழப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா காலமாக வாழப்போகிற அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்கே போய் நஷ்டமாகக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால சஹாபாக்கள் அழுதாங்க. சும்மா இல்லை, நம்ம சொல்கிற மாதிரி சஹாபாக்கள்னு சஹாபாக்களை மார்க்க சட்டத்திட்டங்களில் பின்பற்றக்கூடாது. சில பேர் அந்த கொள்கை ரீதியாக கூட சில பேர் அதில் நான் சொல்லிக்கிறேன். இதையும் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. சஹாபாக்கள் ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னால் அது குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் இருக்கணும். மற்றபடி அவங்களுடைய செயல்முறைகள் இருக்குல்ல, தர்மம் செய்தார்கள், அவங்க ஜிஹாது பண்ணார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்தார்கள், தர்மம் செய்தார்கள், இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் நேர்வழி பெற்ற பிறகு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஒன்றும் அது ஃபாலோ பண்ணலாம். அது மார்க்கத்தில் இந்த தலையும் கிடையாது. மார்க்க சட்டங்களே ஒரு சஹாபா சொல்கிறார் என்று சொன்னால் அந்த மார்க்க சட்டத்துக்கு அங்கீகாரம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இதான் நம்முடைய கொள்கை, இதான் நம்முடைய அக்கீதா. அதுக்காக சஹாபாக்களெல்லாம் புறக்கணித்து விட்டு குர்ஆனும் ஹதீஸும் போதும் அப்படி அர்த்தம் இல்லை. மார்க்க சட்டத்தில் மாத்திரம்தான் குர்ஆன் ஹதீஸ். அவங்க சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. ஒரு சஹாபி தனியாக அறிவிக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறாரு, அந்த சட்டம் அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் சொந்தமாக ஒன்று சொல்கிறாரு, எடுக்க வேண்டியதில்லை, எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவருடைய அந்த வழிமுறை என்னது? ஜிஹாது பண்ண ஒருத்தர் தன்னையே அர்ப்பணித்தாங்க சஹாபாக்கள். நம்ம அர்ப்பணிக்கக்கூடாதா? அர்ப்பணிக்கலாம்ல. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பெரிய சஹாபாக்கள், அவங்க சொர்க்கத்துக்கு நன்மாரை சொல்லப்பட்ட நபித்தோழர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இபாதத்து செய்தார்கள். நம்ம இபாதத்து செய்யக்கூடாதா? தர்மம் செஞ்சாங்க, செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டார்கள், செய்யக்கூடாதா? அதெல்லாம் செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை குழப்புறாங்க சில பேர். என்ன செய்கிறாங்க? குழப்பி விட்டுறாங்க. எப்படி? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு மொத்தமாக ஒன்று சொல்லி விட்டுறது. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் சஹாபாக்கள்னா சாதாரண ஏதோ நம்மள மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல், உயிர், பொருள், ஆவி, அவங்க அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள். அவங்க அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பார். அல்லாஹ் படைத்தான் அவங்கள. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா அதற்காகவே படைத்தான் அல்லாஹ் அவங்கள. ஏன்? உலகம் அறிகின்றவரை அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்கிற நம்பிக்கை கொண்ட எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க போகிறது.
அதற்காக அந்த படைப்பை படைத்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான் குர்ஆன். நிறைய இடங்களில் இந்த வசனம். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுக்குறான். மார்க்க சட்டங்களில் மாத்திரம்தான் அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, தவிர அவர்கள் நடைமுறைப்படுத்திய பல விஷயங்களை ஃபாலோ பண்ணினால் அது குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அப்போ எதுக்கு நான் திருப்பி இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஈமான் என்ற பொக்கிஷத்தை அவங்க விளங்கியிருந்தார்கள். எங்கேருந்து விளங்கினாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரெக்டாக அவங்க பார்த்தாங்க, லைவாக குர்ஆன் வசனங்கள் இறங்குகிறது, அப்படி அர்த்தம் அவங்களுக்கு விளங்கியது. அதன் காரணத்தினால சாத்தியமாக ஆனது. இப்போ நம்மளுக்கு அது சாத்தியம் இருக்குது, நம்ம அதில் இறங்கலைன்னு அர்த்தம். நம்மாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக நம்ம இப்போ தியாகம் செய்ய முடியும். இந்த மார்க்கத்துடைய விஷயங்கள் நம்மளாலும் படிக்க முடியும், நம்முடைய மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம பிள்ளைகளை அதன் அடிப்படையில் வளர்க்க முடியும், பிள்ளைகளை மார்க்க அறிஞர்களாக உருவாக்க முடியும், வருகின்ற சந்ததிகளையும் அதுபோன்ற மார்க்க அடிப்படையில் வளர்வதற்கு அல்லாஹ்வுடைய துஆ செய்ய முடியும். ஆனால் நம்ம தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? நம்ம மார்க்கம் என்ற பெயரில் வெளியில் லேபிள் இருக்குது, இன்சைடில் விஷயம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இதான் ரீசன், இதுதான் காரணம். வெளியில் லேபிள் இருக்குது, நாங்கள்லாம் முஸ்லீம்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. முயற்சி செய்தால் வல்ல ரஹ்மான் நமக்கும் தருவான். யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சகாபாக்களை அல்லாஹ் சொல்லுகின்றானோ அது பாட்டு பொருந்தி கொள்ளுகிற கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான் உலகம் அடைகின்ற வரை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா தஸாலு உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டம் ஹக்கின் பக்கம், உண்மையின் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான எல்லா விதமான கல்வியையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த கூட்டத்தை எவனும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில். அந்த கூட்டத்தை யார் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய தீங்கும் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாது. அந்த அளவிற்கு அவர்கள் உறுதியாக வளர்த்து கொண்டே இருப்பேன். அந்த கூட்டம் உலகம் அடைகின்ற வரை சென்று கொண்டே இருக்கும். அதுக்கு விளம்பரம் தேவை கிடையாது. அதுக்கு அவர்கள் பாட்டுக்கு அமல்கள் செய்வார்கள், அவர்கள் பாட்டுக்கு அல்லாஹை பற்றி நினைப்பார்கள், அதன் பக்கம் துவா செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நூரை அல்லாஹுக்கு சொந்தமாக பரப்பி கொண்டே இருப்போம். இதெல்லாம் சொந்தமாக நான் சொல்ல, நடைமுறையை வைத்து நம்ம ஆய்வு செய்து சொல்கிறோம். 4 பேர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியாவில் உட்காந்துட்டு தாருல் அர்கம்ங்கிற இடத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி வந்த பொழுது பேசுகிறது எத்தனை பேர்? 4 பேர் தான் தாருல் அர்கம்ங்கிற இடத்துல 4 பேர் தான் உட்காந்து மஷ்வரா பண்ணாங்க, இந்த மனித சமுதாயம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி. அவர்கள் பட்ட அந்த கவலையுடைய நூரைத்தான் உலகம் முழுவதும் அல்லாஹ் பரப்பி கொண்டு நம்மளாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மளாம் உட்காந்து பேசுகிறது காரணம் என்னது? அந்த நூர் உள்ளத்தில் அடித்தத்தில் அவங்க நினச்ச அந்த நினைப்பு, அல்லாஹ்விடத்தில் அவங்க செய்த துவா, உலக மக்கள் எல்லாரும் நேர்வழியில் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அழுதது. எப்போ பார்த்தாலும் உம்மத்தின்னு அழுதது. அவங்க நைட்டில் தலஜித் இருந்தால் உம்மத்தி, சொந்தமாக கட்டதுகளை எதையுமே அவங்க என் உம்மத்தி இப்படி போகுது, என் சமுதாயம் இப்படி போகுது, இது என்ன ஒன்று தெரியலையே என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட்டார்கள். அந்த கவலையை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. அதனால அனைத்தையும் அவங்க தியாகம் பண்ணாங்க. இதான்ப்பா நம்மளுக்கு ராயல்ட்டி வரப்போகிற விஷயம். நம்ம ஒரு ஆளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம மாத்திரம் இல்லை, கேட்ட ஆள் மாத்திரம் இல்லை, அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே நாளைக்கு அல்லாஹ்வை நம்பிய கூட்டமாக வரும். அப்போ நமக்கு நன்மை கிடைக்கும்னு நினச்சாங்க. அதுதான் உண்மை. அன்றைக்கு தகவல் தொடர்பு சாதனம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப்பு கிடையாது, அமைக்கி விட்டாக்க 5 லட்சம் பேருக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது. அல்லது ஃபேஸ்புக்கு கிடையாது, அல்லது ஒரு இடத்துல பேசுகிறத உலகம் முழுவதும் எல்லாம் கேட்குற மாதிரி உள்ள சட்டப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே உட்காந்து யாருக்குமே தெரியாத பேசி அந்த பேச்சை தான் உலகம் முழுவதும் 200 கோடி பேர்களுக்கு மேல் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் காதில் போட்டு அங்கங்கே செட்டப்புகளை ஏற்படுத்தி இந்த சத்திய கொள்கை பரப்புகிற மாதிரி உள்ள ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறான். அந்த கூட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் என்பதை முதல்ல உணர்ந்து அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து, அதற்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்து, அதன் பக்கம் இன்னும் நம்மளுக்கு இல்மு தேவைப்படுகிறது, இன்னும் கல்வி தேவைப்படுகிறது என்ற நினைப்பில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நிலையான இந்த மார்க்கத்தில் நம்ம உறுதியாக அவன் வைத்து நம்முடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் இந்த மார்க்க அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அருட்கொடை பெற்றவர்கள் என்பதை நம்ம நினைத்து அந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற நல்ல துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். மேலே வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய கவனத்திற்கு
இந்த ஜும்மாவை பொறுத்தவரை நல்லா கேளுங்க, பெண்கள் வந்து அதிகமாக இந்த விஷயத்தை கேட்க வேண்டும். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து கடமை கிடையாது. முதல் விஷயம், கண்டிப்பாக பெண்கள் வந்து ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை மார்க்க சட்டப்படி. ஆனால் நாமையே இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய நாமையே பெண்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று சொன்னால், அவர்கள் வந்து தர்கா பக்கமும் கந்தூரி பக்கமும் போய் அந்த சினிமா நாடகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வழிகேட்டிலே உட்காந்து கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நம்மை சுற்றி, நம்ம குடும்பத்திலையும் சுற்றுப்புறத்திலையும். அந்த கூட்டத்தில் நம்ம வீட்டு பெண்களும் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவுக்காவது வந்துட்டு போங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர் சகோதரர்கள் எல்லாம். ஆனால் வந்த இடத்துல இந்த பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்குறதில்ல யாருமே. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்போர்ட் வருது நம்மளுக்கு. எப்போ பார்த்தாலும் உள்ளே உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சலாம் சொல்கிறது, நீ நல்லா இருக்கிறியா, அங்கே எப்படி இருக்குது, உன் குடும்பத்தில் எங்கே வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா, இல்லை பணம் அனுப்புனாரா, இதெல்லாம் பேசுகிற இடமா இது? வந்தோமா வந்து உள்ளே வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து பேசுகிற பேச்சை கேட்டால் கொஞ்சமாவது காதில் விழுந்து அதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். உட்காந்து பேசுகிற இடம் இல்லை இது. பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எப்போதுமே ஆண்கள் வந்து விளங்கி இருக்கிறாங்க. ஒரு லேட்டாக வராங்களே தவிர ஆண்கள் விளங்கி இருக்கிறாங்க ஜும்மாவில் பேசக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க மட்டும் அமைதியாக உட்காந்து இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் பேசுகிறது தான். மார்க்கெட்டுக்கு போனால் பேச வேண்டியது, ஒரு பெண்ணு கிடைச்சா பேச வேண்டியது. இப்படி வாயில் கொல ஏதாவது பேசிகிட்டே உட்காந்துருந்தா ஏதாவது உங்களுக்கு வந்து அல்லாட்டது நன்மை வேணுமே வேணாமா? நிர்வாகிகள் சொல்கிறாங்க இது மாதிரி பேசிகிட்டே இருந்தால் நம்ம பெண்களை அழைக்க வேண்டாங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட பெண்களுக்கு உள்ள அந்த ஜும்மாவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய மற்றவர்களுடைய அந்த ஜும்மாவையும் கெடுக்கிறாங்க. அவங்க சில பெண்கள் உண்மையிலேயே வந்து நம்ம ஜும்மாவுக்கு நமக்கு வேணும். சில பெண்கள் 100 பெண்கள் ஒரு 10 பெண்களுக்கு அந்த இல்மு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசக்கூடாது. இமாம் வந்து மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக நம்ம வந்து உட்காந்துடணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, பிள்ளைகள் விளையாடுறதா கூட நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஜும்மா வந்து பாலா போகணும்னு சொன்னாங்கல்ல, அது தெரிந்த பெண்கள் உள்ளே இருப்பாங்க. அவங்க ஒன்றும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உட்காந்துருப்பாங்க. உங்களையும் திட்ட முடியாது, நீ ஏமா விளையாடுறன்னு கேட்க முடியாது. கேட்டால் அவங்க ஜும்மா போயிடும். அதனால் இந்த ஒன்றுமே தெரியாமல் வரக்கூடிய பெண்கள் தயவுசெய்து வராதிங்கிற நான் உண்மையிலே சொல்கிறேன். அவ்வளோ கோபமாக இருக்குது. ஏன் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்கணும். சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்மகிட்ட இருக்க தவறுகளை வந்து திருந்திக் கொள்ளணும். அதுக்கு வந்து தெரியாமல் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு உள்ளே வந்து பேசிக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. அல்லாவுக்காக கோபத்தில் நான் சொல்கிறேன். உண்மையிலே ஏன் கோபத்தில் சொல்கிறேன்னு சொன்னாக்கா நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். வந்து உட்காந்துருக்கிறது லேட்டாக வர்றீங்க. சில பேர் 12:50 வர்றீங்க, 12:55 வர்றீங்க. வந்தோடனே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம இந்த வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் வந்து அதை வாரத்துக்கு வர்றாங்க. ஒரு ஈமானுங்கிற விஷயத்தை பேசி அது மூலமாக அல்லாஹ் ஒரு நல்ல வழியை கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறோம். அதை கூட கேட்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னு நம்ம கேட்குறாங்க. நிர்வாகிகள் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன், அவங்களும் கேட்குறாங்க. அப்போ அதை வந்து மாற்றிங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வாரம் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட, யார் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது 2 பிள்ளைகளை வெளியே நிப்பாட்டி வச்சு உள்ளே வரக்கூடிய பெண்களை வந்து பேசாமல் உட்காருங்கம்மான்னு சொல்கிறதுக்காக 2 பெண்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2 ஆலிமாக்களை வெளியே நின்றுருப்பாங்க அவங்க கேட்டில். அவங்களுக்கு ஜும்மா கிடைக்க அல்லாஹ் கொடுப்பான் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். 2 பேரை வந்து வெளியே நிப்பாட்டி இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உள்ளே போய் ஒழுங்காக அமைதியாக உட்காந்து ஜும்மாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பெண்கள் வந்து கேட்காம பேசிகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்படுகிறோம். இந்த வாரம் ரிப்போர்ட்டு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அடுத்த வாரம் உங்களை அனுமதிப்பதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் மசோரா செய்ய இருக்கிறோம். எல்லா பெண்களும் தெரிஞ்சுங்க நல்லா. அப்புறமா நீங்கள் வந்து அது மாதிரி அங்கே போக வேண்டியது தான். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த ஜும்மாவை பயன்படுத்தி சொல்லுகிற அந்த பயானை கேட்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்படியை பெற்று அந்த பள்ளிவாசல் விட்டு வெளியே போகிற வரைக்கும்னாச்சும் அந்த தலைப்பு உள்ளத்தில் இருக்கும். உள்ளே இருக்க மாட்டாங்குது. உள்ளே இல்லைனாக்கா இப்போ எங்கே போய் சொல்கிறது? அதில் சகோதரிகள் குறிப்பாக இந்த பேசுகிற விஷயத்தை தயவு செய்து விட்டுருங்க. உள்ளே வந்தோன்னே அமைதியாக உட்காந்து 2 ரக்காத் தொழ முடிஞ்சால் தொழுங்க, இல்லை உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டு பேசுகிற பேச்சை கேளுங்க. என்ன பேசுனானுங்கிறத, என்ன பேசுகிறாருங்கிறத, யார் பேசுனாலும் குரானை செஞ்சு இங்கே வரங்க பேசுவாங்க. கட்டுக்கதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து அருள் குறை புரிஞ்சிருக்காரு அதுலேயும். ஆனால் அவங்க பேசுகிறத உன்னிப்பாக கவனித்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்படியை சிந்தித்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக வளர்க்க முடியும். உங்கள் கணவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு அதிகமாக போயிறாங்க இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும். உங்களை விட்டு உங்களுக்கு நீங்கள் தான் அந்த அம்மானத்தை வைங்க. நீங்கள் வந்து அந்த பயன்லாம் கேட்டதால் உங்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்ப்பீங்க. அதே கேட்கலன்னாக்கா திருப்பி அது நாடகம், டிவி, சினிமா தானே. எங்கே பார்த்தாலும் நம்ம ரோட்டில் நடந்த பிறகு எங்கே பார்த்தாலும் பாட்டு தான் கேட்குது. எங்கே பார்த்தாலும் முஸ்லீம் ஏரியா இருக்கிற ஒரு இடத்துல எந்த வீட்டில் பார்த்தாலும் பாட்டு தான், இங்கே பாட்டு சத்தம் தான் நடந்து போகும்போது கேட்குது. நாங்கள் போகிற ரோட்டில் கேட்குது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இல்மை படித்து வச்சுருக்கிறீங்க? உங்களை நம்பி தானே அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. உங்களை நம்பி தானே சம்பாதிக்க போயிருக்கிறாங்க அவங்க.
பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பீங்கன்னு தான் அவங்க போகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்படி அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி தெரியாமல் இப்படி வந்து ஜாலியாக நீங்கள் வந்து ஆட்டம் போட்டுருந்தீங்கன்னா உங்களை யார் கண்டிக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஏற்கனவே, பெண்களை நான் அதிகமாக நரகத்தில் பார்த்தேன்னு சொல்லி. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பில் நீங்கள் பெண்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். விஷயத்தை முதல்ல கேளுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அனாச்சாரமான விஷயங்களை விட்டு விடுங்க. மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களில் உங்கள் கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் செய்யாதீங்க. நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிட்டாங்களே, இல்லை இந்த நாட்டில் உழைச்சி வந்து சம்பாதிக்க முடியல, அங்கே போனால் ஏதோ இடத்துல வாங்கலாம், வீடு கட்டலாம், பிள்ளைகளை காப்பாற்ற அவங்க போகிறாங்க அங்கே. அது உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஜாலியாகி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அதனால் இதில் கவனமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஏன் திருப்பி சொல்கிறேன்னு சொன்னாக்கா, கவனமாக இருந்தீங்கன்னா தான் அல்லாஹ்வுடைய அருள்படை உங்களுக்கு வரும். அதனால் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யுங்க. அதுக்கு பிறகு அதற்கான ஏற்பாடு இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். நிறைய ரிப்போர்ட் எங்களுக்கு வருது. நாங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறது 25 பேர் படிக்கிறாங்க இன்றைக்கி. வீட்டில் அந்த பிள்ளைகளை விசாரித்தோம்னாக்கா எல்லா வீட்லேயும் ஃபஜருக்கே எந்திரிக்கிறது இல்லை பெண்கள். இந்த பிள்ளைங்க தான் இப்போ படித்து போய் லைட்டு போடுவதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பாடம் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் தான் லைட்டு போடணும் காலையில் ஃபஜர் தொழுகைன்னு. அப்போ சாதாரண தொழுகையான விஷயங்களை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வந்த இடத்துல போகிற இடத்துல பேசிகிட்டே உட்காந்திங்கன்னா அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு துவா செஞ்சீங்க. நான் வந்து அதிகமாக சொல்ல விரும்பல, இதே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள பாசத்தால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நீங்கள் எங்கள் சகோதரிகள் போல தான் எல்லோரும். நீங்கள் அப்போ எங்களுடைய சகோதரிகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களை மாற்றிக்கிங்க. அதுக்கு பிறகு ஏற்கனவே நம்ம அக்ஸா மஸ்ஜிதில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த குர்பானி, அதுக்கான பங்கு, மாட்டுக்கான 7 பேர் பங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து 4000 ரூபாய் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதை வந்து இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே உள்ள அந்த வழிமுறைப்படி எல்லோரும் வந்து நிர்வாகத்திட்ட கொடுத்து பில்லு வாங்கிங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நம்ம வந்து அந்த ஹஜ்ஜை பற்றியும் ரசூலுல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பற்றியும் தொடர்ந்து நம்ம வந்து பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால இந்த ஆண்கள் வந்து லேட்டாக வரக்கூடிய ஆண்களை வந்து சீக்கிரமாக வருவதற்கு முயற்சி செய்யுங்க. எவ்வளோ காலங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு தொழில்கள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். அதனால் ஒரு ஜும்மாவுக்காவது 5 வேளை வந்து தொடர்ந்து தொழக்கூடிய ஆண்கள் வந்து 3 சஃப்பு தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து வேறு இடத்த தொழுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறவங்க மேலே எங்கேயாச்சும் வேறு பிள்ளைவாச தொழுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜும்மாவுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கூட முன்னாடி வர முடியாமல் இருந்தோம்னு சொன்னாக்கா அல்லாட்ட மாட்டிக்குவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதனால் அதையும் கவனமாக இருந்த ஆண்களும் இதில் தெரிந்து கொண்டு சரியான வழிமுறையை பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லொரு படைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.